Hi friends, this is Anto. இது PHP MySQL in தமிழ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு நம்மளுடைய ட்ரீம் வரையும் MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். ஸோ இதில் இப்போ வந்து ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் PHPயில். டெம்ப்ளேட் வந்து take nice template. ஓகே, ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோம், php.html. great, and save that file to recordset.php. save. ஓகே, இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு, recordset.phpன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் நம்ம ரெக்கார்ட் செட்லாம் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஹெட்டிங் வந்து ரெக்கார்ட் செட். ஓகே, சரி, ஓகே. my database modified format alignment center இதுக்கும் format alignment center, just enter. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, டேரெக்டாக பைண்டிங் பேனல் போயிருங்க. பைண்டிங் போய்ட்டு இந்த பாசிட்டிவ் ஐகான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் லிஸ்ட் ஒன்று வரும், ஆர் கியூரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட நேம் வந்து என்னென்னா கொடுக்கலாம். நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு தரேன். ஸோ கனெக்ஷன் வந்து define. let me check. yes. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண மாட்டேன். let me connect. just Sujesh, localhost root, select student. okay, correct ஆயிடுச்சு, everything is fine. இப்போ டேட்டா பைண்டிங் போய்ட்டு ஏன்னா எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு என்னோட கடைசி வீடியோவில் காமிச்சேன். ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஸோ பைண்டிங்கில் வந்து பாசிட்டிவ் ஐகானை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் செட். ஸோ பாருங்கள், இப்போ நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து கரெக்டாக சஜஷன் இருக்குது. இப்போ நான் கிரியேட் பண்ணது. ஸோ டேபிள் டீட்டெயில்ஸு 2 டேபிள் இருக்குது. டீட்டெயில்ஸ் மார்க்கு டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா காலமும் செலக்ட் பண்ணுறதுக்கு இது நம்ம பர்டிகுலர் காலம் மட்டும். ஸோ எனக்கு ஐடி தேவையில்லை. நான் நேமு, ரோல் நம்பரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்டர் வந்து எதுக்குன்னா, ஸோ ஃபில்டர் பற்றி என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சால்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அசெண்டிங்காக இருக்கணும்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ சால்ட் நான் டெஸ்ட் தர பாருங்க. ஸோ என்னென்னா ஆன்டோ சுஜேஷன் மொத்தம், ஏன்னா என்னோட டேபிளில் 2 டேட்டாஸ் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2 தான் வந்திருக்கேன். என்னுடைய அதாவது 5 காலம் என்னோடய 2 டேட்டா நான் MySQL என்னோட செகண்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஏன் இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்திருக்கு, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்திருக்குன்னா ஷார்ட் நேம் அசெண்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்திருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி இங்கே ரெக்கார்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நேமு, ரோல் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ ஐடி இல்லை, ஏன்னா ஐடி வந்து நான் வந்து செலக்ட் பண்ணல ரெக்கார்ட் லிஸ்ட்டில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய நேமை வந்து இப்போ என்னுடைய MySQL சம் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து எப்படி என்னுடைய பேஜில் நான் எடுத்து வந்து காமிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேண்டாம், இந்த இடத்துல பைண்டிங்கில் போய்ட்டு இந்த நேம் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இது ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க.
யா போட்டாச்சு. ஸோ ஒரு ஐஃபனை வச்சுட்டு ரோல் நம்பர் ஸோ இங்கே ட்ராக் பண்ணி போடுங்க. ஓகே, சம் பிஹெச்பி கோட் வந்திருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன பிஹெச்பி கோட்னு. எக்கோ ரெக்கார்ட் லிஸ்ட் சம்திங் என்னமோ வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நமக்கு தவிர நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்குது. லெட் மீ கோயிங் டு டிசைனர். ஸோ இப்போ பாருங்க, ஃபைல் சேவ் ஆல் லைவ் வியூ. எஸ் 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 இங்கே பாருங்கள், என்னுடைய டேட்டா செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ரெக்கார்டை இது டிஸ்பிளே பண்ணுது. அதாவது என்னுடைய MySQL இருக்க ஃபஸ்ட்டு ரெக்கார்டு. ஸோ சாரி, MySQL என்னுடைய ரிப்பீட்டட் ரிலீஜனில் இருக்க ஃபஸ்ட்டு ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணுது, அதுவும் அசெண்டிங் ஆர்டரில். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஏ அப்படின்ற ஃபஸ்ட் ரிலீஜன் டிஸ்பிளே ஆகுது என்னுடைய MySQL இருக்க டேட்டா பேஸில். ஸோ கம் பேக் டு டிசைனர் மோட். ஸோ இப்போ இது என்னுடைய ஃபஸ்ட் ரெக்கார்டை மட்டும்தான் இது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது ரிப்பீட்டட் என்னுடைய செகண்ட் ரெக்கார்டையும் சேர்த்து இது டிஸ்பிளே பண்ணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த பேராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த பேராவை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வர் பிஹேவியருக்கு போங்க. அதில் பாசிட்டிவ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரிப்பீட்டட் ரீஜன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்பீட்டட் ரீஜன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெக்கார்ட் செட் 1. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது என்ன கேட்குதுன்னா, ஒரு டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம், இல்லை எல்லா டேட்டாவும் ஷோனா இது எத்தனை வேல்யூ தரோமோ அத்தனை டேட்டாஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இங்கே ரிப்பீட்டட் ரீஜன் கிரியேட் ஆகிடுச்சு. லெட் மீ செக். எஸ் இங்கே பாருங்கள், என்னுடைய MySQL மொத்தம் 2 டேட்டா தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 டேட்டாவும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இன்சர்ட் ஆயிருந்ததுன்னா இங்கே 50 டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நான் 2 தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் 2 வருது. ஸோ நான் அதிகமான டீட்டெயில்ஸை இன்சர்ட் பண்ண பார்க்கணும். ஸோ அது நம்ம டேரெக்டாக பேஜ்லேயே இன்சர்ட்டு டெலிட் அப்டேட்லாம் பண்ணலாம். ஸோ அது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ எப்படி ஒரு ரிப்பீட்டர் நம்ம MySQL இருக்க டேட்டாஸை எப்படி ஒரு பேஜில் எடுத்துகிட்டு பார்க்குறது அப்படின்றத பார்த்தோம். அதேமாதிரி ரிப்பீட்டர் ரீஜன்ஸையும் பார்த்தோம். ஸோ அடுத்தது அட்வான்ஸ்ட் ரீஜன். Switch back to designer mode. Just delete all this. இப்போ அட்வான்ஸ் மோடுக்கு போகிறோம். அதே மாதிரி பைண்டிங்ஸில் பாசிட்டிவ் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் செட். இப்போ அட்வான்ஸ் பேனல் அட்வான்ஸ். ஸோ இது வந்ததுன்னா இது ரெக்கார்ட் செட் 2 அப்படின்னா நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கனெக்ஷன் சுவிட்சேஷியை நான் கிரியேட் பண்ணது. ஸோ டேபிள். ஸோ இந்த அட்வான்ஸ் ரெக்கார்ட் செட் எதுக்கு அப்படின்னு சொல்லலாம், 2 டேபிளை கம்பைன் பண்ணுறதுக்கு. ஸோ என்னுடைய டேட்டா பேஸில் 2 டேபிள் இருக்குது, டீட்டெயில் அண்ட் மார்க் பற்றி 2ன்னு. ஸோ இந்த 2 இருக்க டிஃப்ரெண்ட் டேட்டாஸை லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ எனக்கு இதில் நேம் வேணும், செலக்ட். ரோல் நம்பர் வேணும், செலக்ட். ஸோ இந்த டேபிள் எனக்கு வேறு, இந்த டீட்டெயில்ஸ் டேபிளில் வேறு எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் க்ளோஸ். ஸோ மார்க் ஓப்பன் பண்ணி சப்ஜெக்ட் வேணும், செலக்ட். மார்க் வேணும், செலக்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ என்னோடய 2 டிஃப்ரெண்ட் டேபிள்லேருந்து இங்கே இது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வேறவே ஆர்டர் பைன் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ ஐடி 2 மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் நார்மலாக இப்போ டெஸ்ட் தரேன். ஸோ இது என்ன பண்ணிடுது, என்னுடைய நான் 2 என்ன கொடுத்துருக்கேன், ஆண்டோ சுஜேஷ் 2 ஆள் பேர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 4 டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஐடியை மேட்ச் பண்ணவே இல்லை. ஸோ ஐடியை ஏன் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் தான். ஸோ ஆக்சுவலி 2 பேர் டேட்டாஸ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணோம். ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அது மல்டிபிளாக காமிக்குது. ஸோ அது என்ன ஐடென்டிஃபை பண்ணிடுதுன்னா, ஃபஸ்ட்டு டேபிளை தனியாகவும் ஸோ இந்த டேபிளை தனியாகவும் காமிச்சிருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வேர் அண்ட் ஆர்டர் பை அப்படின்னு 2 கமாண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஐ திங்க்
10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. யூடியூப்பில் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் என்னுடைய எப்படி வந்து வேர் பை எதுக்கு ஆர்டர் பை எதுக்கு, ஸோ எப்படி வந்து நம்ம இதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை அப்படின்றத என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.